வெல்கம் ஹோம் பப்பிமா. எப்படி இருந்துச்சு? நான் இல்லாம ஜாலியா இருந்தீங்களா? ஒரே மிஸ்ஸிங் ஃபீலிங். உனக்கு மட்டுமா? சத்தம் கேக்குதா? கேட்கலையே, வண்டி சத்தம் தான் கேட்கும். இப்ப கேட்க மாட்டேன் சத்தம். ஆண்டி இல்லையா? அம்மா கோயில் போயிருக்காங்க. நீ இங்கே இரு, நான் கூப்பிட்டு வரேன் அவனுங்கள. முன்னாடி அம்மாவை கண்டுக்க மாட்டீங்க. சண்டை போடாம கொஞ்சம். ஐயோ அச்சோ. ஏன் டாடி நீ எப்படி உப்பா கொடுக்கலாம்? என் டாடிக்கு நான் தான் கொடுப்பேன். போலாமா? குக்கி வந்து என் மேல செம பொசசிவ். என்ன கொஞ்ச நாள்னா அவனை போட்டு அடிச்சிருவான். அதுக்காகவே 2 பேரையும் பிரிச்சு விட்டே கொஞ்சம். கப் கேக் அப்படியே உமா கொடுத்தே பாசத்தை காட்டுவான். எங்கெங்கெல்லாம் டேடி போயிட்டு வந்திருக்காங்கன்னு செக்அப் நடந்துட்டு இருக்கு. செக்அப் முடிஞ்சோடனே அவங்க உள்ள வந்துருவாங்க. இந்த கார்ல என்ன கூட்டிட்டு போகாம எங்கெல்லாம் இவர் சுத்திட்டு வந்தாரு. அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுவாங்க. டேய் வாங்கடா போலாம். சுட சுட சாதமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு அம்மா கோயிலுக்கு போனாங்க. சாப்பிட வந்தா போட்டு சூடா அப்படி. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா? இங்க ஆரஞ்சு பாக்ஸ் இருக்கு. இங்க என் மாமியார் ஆரஞ்சு சாப்பிடுவாங்க. பேக் பண்ணியாச்சா? இந்த வாட்டி சைக்ளோன் அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் டிலே பண்றீங்களே, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆனா கேக்குறாங்களே வாட்ஸ்அப்ல. அது வந்து நம்ம அவங்க பே பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க, அது டிலே ஆகுதுன்னா யாரா இருந்தாலும் அந்த ஐயோ இன்னும் வரலையேன்னு இருக்கும்ல. பட் நம்மளோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நான் ஃப்ரெஷ் பேட்சா பண்ணி பண்றதுனால அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. இதுக்கு நான் அடுத்து என்ன பண்றதுன்னு ரூம் போட்டு யோசிச்சு உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண 1 வீக்ல ஒரு ப்ராடக்ட் கையில வர மாதிரி நான் குழு வச்சு பிளான் பண்ணுறேன். ஒரு 4 பேர் கொண்ட குழு வச்சு நாங்க ரூம் போட்டு யோசிக்கிறோம். ஏன்னா திருச்சி இந்த பக்கம் இருக்கிற விழுப்புரம் இருக்கிறவங்க தெரியும் வராது எப்படி இந்த மழையில அவஸ்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற லோக்கல் கிட்ட இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரலையேன்னு யோசிப்பாங்க. உளுந்தூர்பேட்டையெல்லாம் பிரிட்ஜே உடஞ்சு வந்துருச்சு. அது எப்படி போவாங்க பாவம், எடுத்துன்னு கொரியர் எடுத்துன்னு போறவங்க. பெரிய வண்டியே போவாது. ஹெலிகாப்டர்ல போக சொல்லுங்க. சிம்பிளி ஆரஞ்சு. சரி கொரியர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ண கொண்டு போயிடுவாங்க. ஃபோன் பண்ணி அவங்க வீட்லயே வந்து வாங்கிடுறாங்களா? ஆமா, பிசினஸ் வளர எல்லாம் ரூம் சர்வீஸ் என்ன சர்வீஸ்? அது ஹோம் சர்வீஸ் தான். பெரிய ஆள் தான் ஆகணும் தான் ஆசை. அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகிறதுக்கு தாங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு. நன்றி தேவன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ. கண்டிப்பா அவங்க கடவுள் இருக்கார். என்னம்மா தீபாவளி ஃபீவர் இன்னும் முடியலையா? அவன் பட்டாசு அடிப்பான். எங்க அம்மா கிரைண்டர் வெடிச்சிட்டாங்களா? கீழ இருந்து ஒரே புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சியாடா, ஃபயர்டா அப்படின்னு விட்டாங்க. ஆமா, இப்ப வர வைல்ட் ஃபயர். இந்த புஷ்பானே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணீங்க உண்மையை சொல்லுங்க. ஒன்னும் சொல்ல, வோல்டேஜ் இந்த மாதிரி கம்மியா இருந்தது போல இருக்கு. காலையில நான் பருப்பு தோசைக்கு அரைச்சேன், பருப்பு அரைச்சிட்டேன், 2 அரைச்சி முடிச்சேன். 3வது அரிசி போடலான்னு வைக்கும் போது வெடிச்சிருச்சு. இல்ல தெரிஞ்சிச்சு, என்கிட்ட சொன்னாங்க. உள்ள ஏதோ போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தீஞ்ச ஸ்மெல்லு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் கிரைண்டர் ஓடட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நாங்க ஹெவியா ஸ்மெல் வருது, அம்மா செம்மையா வருது, ஆஃப் பண்ணுன்னா திரும்பி வருதா அப்படின்னாங்க. போட்டுன்னு தீப்பொறி பறக்குது. இப்ப கிரைண்டர் ஓடுது. கீழ இருந்து ஃபுல் ஃபயர்டா. என்னன்னா உளுந்து மட்டும் தான் அரைச்சாங்க மேடம், அரிசி அரைக்கல. அதனால இப்ப மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தேன். ஈஸியா இருக்குப்பா, 5 நிமிஷத்துல அரைச்சி கொடுத்துருக்காங்க. இதுல போடும் 2 மணி நேரம். ஏன்னா நான் வந்து 2 கிலோ அரிசி 400 உளுந்து போட்டுப்பேன். போட்டு 1 கிலோ அரிசிக்கு 200 உளுந்து போடுவேன். 2 கிலோ அரிசிக்கு 400 உளுந்து போட்டேன். சரி, காலைல பருப்பு தோசைக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டு
அதுக்கப்புறம் உளுந்து போட்டேன். உளுந்து போட்டு அது நல்லா அரைஞ்சிருச்சு. அரைஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு வந்து உப்பு உருண்டை கேட்டா. ஓ சர்ப்ரைஸா பண்ணியா? அந்த உப்பு உருண்டைக்கு ஒரு 2 கிளாஸ் அரிசி போட்டு அதையும் அரைச்சி வளைச்சு வச்சுட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு சரி உளுந்து வழிச்சிட்டு அரிசி போடலான்னு என்னமோ பிளாஸ்டிக் வாசனை ஆஃப் பண்ணி தான் போட்டேன். கடைசியில் என்னாச்சு, கீழே இருந்து நெருப்பு புக்குன்னுச்சு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உளுந்து மட்டும் வழிச்சு வச்சுட்டு அந்த அரிசியை போயிட்டு அங்க என் ஃப்ரெண்டை வர சொல்லி அவங்க கூட போய் அரைச்சுன்னு வந்துட்டேன். அப்புறம் படிச்சீங்களா அந்த புக்கை? எந்த புக்கு? கீழ இருந்து புக்குன்னு வந்துச்சு, நீங்களே அந்த புக்கை படிச்சு? புக் இல்ல, நெருப்பு. அது பக்கு இல்ல, அதனாலதான் அந்த புக்கை படிச்சீங்களா? கொடுக்கும் உனக்குன்னு நினைக்கவே இல்லை நான். இப்ப இந்த கிரைண்டர் புதுசு மாத்திரமா? மேம் மோட்டர் ரெடி பண்றேன். அது யார சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னாதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க முளைக்குன்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீதான் பேசணும். ஏய் நீ தானடி சின்ன வயசுல இருந்து இருக்க. சின்ன வயசுலதான் அவங்க சொல்றதை கேட்டுட்டு சரிமா சரிமான்னு பின்னாடி சுத்திட்டு இருந்துட்டு. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பேச்ச கேட்டதே இல்ல, எங்க அப்பா பேச்சதான் கேட்பேன். என் பேச்ச கேக்குறது இல்லைங்க. அப்படியா? இஷ்டத்துக்குதான் இருப்போம். யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு அடங்கா பிடாரி மேலே தானே ஆசை வச்சேன். கௌதம் இங்க வா. எஸ். இப்போ நான் சொல்றத நீ கேக்குற, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். டெஃபினெட்லி குட் ஹஸ்பண்ட். நீ சொல்றத நான் கேக்குறேன்னா இல்லையா? அதாவது உனக்குன்னு ஒரு மூளைக்குள்ள வந்து ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து ரைட்டுன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை நீ செஞ்சிருவ. தப்புன்னு தோணுச்சு என்ன ஆனாலும் அதை செய்ய மாட்டேன். இப்ப நான் சொல்றது உனக்கு ரைட்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் நீ செய்யற. ஆமா, வலி இல்லன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க, உடம்பெல்லாம் வலிக்கும். சரி, காலையில பருப்பு கூட தோசை. முதுகு வலி அன்னைக்கு திரும்பி படுத்துட்டா முதுகுல மிதிச்சுட்டான். ஆனா ஏதாவது சொல்ல வேண்டியது. காலையில பருப்பு தோசை நல்லது உடம்புக்குன்னு சாப்பிட சொன்னனே, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே 3 வச்சீங்க, 2 போதும் 2 சாப்பிட்டேன். அழுதுகிட்டே தானே சாப்பிட்டேன்? அழுதுகிட்டே தான் சாப்பிட்டேன், பிடிக்கவே இல்லை எனக்கு. அவ்வளவு ஹெல்த்தினாலும் எனக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணும். ஹெல்த்திலேயே பிடிக்கிற மாதிரி எவ்வளவு வாட்டி செஞ்சிருக்கீங்க? 4 வகை பருப்பு: தோரம் பருப்பு, உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, சிறு பருப்பு, பச்சரிசி. மில்லட்ல செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன்றீங்க. அப்ப என்னதான் வேணும்? சிக்கன், மட்டன், பூரி, உருளைக்கிழங்கு, சப்பாத்தி, சன்னா மசாலா, இந்த மாதிரியே கேக்குது வாய். டேஸ்டா செஞ்சா யாராவது சாப்பிட போறாங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல். ஹெல்த்தியா பண்றது டேஸ்டா பண்ணணும். இது நல்ல டேஸ்டா தான் இருக்கு. நான் எப்படி பண்ணி கொடுப்பேன் தெரியுமா என் புருஷனுக்கு? அதான் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு டேஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிடுங்க மேன். வை மீ? ஜாலியா இருக்கு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். சண்டை இல்ல இது. இது வந்து ஒரு நீயானா மாதிரி. ஹாப்பி பாவா. ஆக்சுவலா எங்க 2 பேரும் மாமியார் மருமகன் மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா உலகம் 2,000. 2 பேரும் என்னவோ கிளாஸ்மேட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. எனக்கு அப்படி இருந்தாலே பிடிக்காது. ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துதான் பிடிக்காது. சந்தோஷமா சிரிச்சு ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு அந்த சாப்பாடு போட்டனால இன்னைக்கு உருன்னு தான் உட்கார போறேன். இப்ப சாம்பார் உனக்கு பிடிச்சது செஞ்சிருக்காங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிருக்கேன், உன் ஃபேவரட். தேங்காய்லாம் போட்டு. போன வாட்டி வேற மாதிரி செஞ்சிருக்கேன். உனக்கு பிடிக்கும் தேங்காய் போட்டு செஞ்சிருக்காங்க. மஞ்சள் அதெல்லாம் போடல. இந்த வாட்டி தேங்காய் நிறைய போட்டு பண்ணிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுத்திருக்கேன் மசாலா போட்டு. சாம்பார், ரசம், தயிர் தாளிச்சு வச்சிருக்கேன். ஆனா தயிர் உனக்கு பிடிக்காது. இது வந்து மாவு, அது சாம்பார். உருளைக்கிழங்குங்க கீழே நிறைய உருளைக்கிழங்கு செஞ்சிருக்கீங்க, வெண்டைக்காய் கம்மியா செஞ்சிருக்கீங்க. வெண்டைக்காய் மொத்தம் உனக்கு, உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் ஷேர் போதுமா? கல்யாணம் ஆன புதுசுல கௌதம் கிச்சனுக்குள்ள வந்தான். நாங்க வந்து ஹோல் ஃபேமிலியே 1/2 கிலோ வெண்டைக்காய் சாப்பிடுவோம். இவன் நேரம் வந்து இன்னைக்கு என்ன ஆண்டி லஞ்சுன்னு கேட்டா, அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இது செஞ்சிருக்கேன், உனக்கு வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சிருக்கேன்னு. வெண்டைக்காய் பொரியலா காட்டுங்கன்னு திறந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் செஞ்சிருக்கீங்க. என்ன இவ்வளோண்டுதான் இருக்கு, எனக்கே இது பத்தாது அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. நாங்க இது ஹோல் ஃபேமிலி சாப்பிடுவோம் வேணாம் அப்படின்னு. நான் எப்பவுமே 1/4 கிலோ காய் தான் கட் பண்ணுவேன். 1/4 கிலோக்கு மேல செஞ்சது கிடையாது. இப்பதான் நிறைய செய்யறேன். வெண்டைக்காய் வந்து கௌதமுக்கு ரைஸ் எல்லாம் வந்து கம்மியா சாப்பிடுவேன். மத்த சைட் டிஷ் இருக்குல்ல அதை வந்து நான் நிறைய சாப்பிடுவேன். ஏன்னா அதுலதான் சத்து அதிகம். இந்த ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எனர்ஜி மட்டும் தான். நாங்க ஆனா அப்படி இல்ல சார். இவங்க வந்து ரைஸுமே கம்மியா தான் சாப்பிடுவாங்க, சைட் டிஷ்மே கம்மியா. எல்லாமே ஸ்பூன் கணக்குல வந்து சண்டே சமையல இவ்வளவு சாப்பிடுறீங்களா, அப்பயும் எப்படி இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்கன்னா இதான் காரணம். எல்லாமே கம்மி குவான்டிட்டி தான் அவங்க சாப்பிடுவாங்க.
நான் மட்டும் நடுவுல ஏன் ஹல்க்கு மாதிரி இருக்கேன்னு நான் தான் எல்லாத்துலயும் நல்லா சாப்பிடுவேன். எவனும் டீனேஜ்ல எல்லாம் ஒல்லியா தான் இருந்தான். நடுவுலயா இருந்தேன், ஆனா அப்பயுமே நான் மேசிவா தான் சாப்பிட்டுருக்கேன், நிறைய தான் சாப்பிடுவேன். இந்த பல்கிங் வந்து இந்த 6 பேக்ஸ் வச்சு ஏத்தி இறக்குனதுல ஆனது. அதுல ஆயிடுச்சு. நான் வாங்க போறீங்க புளி. புளியா? புளி இந்த சின்ன இதுல புளி வச்சிருக்காங்களா? காட்டு புளி குட்டியா வேணும்னு சொல்லு. பொறாம இந்த மாதிரிலாம் காமெடி ஒன்னால அடிக்க குட்டி புளி வாங்கி கொடுங்க மாப்பிள்ளைன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன் வாங்கி கொடுங்க மாப்பிள்ளை குட்டி புளி. பெங்காலி டைப்ல குட்டி புளி. நீதான் புளியா? குட்டி புளி வாங்கி கொடுத்து. ஓ இதான் இன்டைரக்டா காமெடி அடிக்கிறது. ராமருக்கு சீதைக்கு வந்து வாக்குவாதம் ஆச்சான். சாப்பிட்டு உட்காந்து பேசும்போது அது சீதை சொன்னாங்களாம், மாப்பிள்ள எனக்கு வந்து புள்ளிமான் மேய்துப்பார், அது பால் தான் வேணும். அது ராமர் சொன்னாராம், ஐயோ அது மான் இல்லையே மாரேசன் ஆச்சே, நீ மாறு இடத்துல வந்துடுறாருன்னா. புராணத்துல சரியான கதை உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி நீங்க இந்த சாமி தான் உருளை 250 உருளை வாங்க இருக்கு. மண்ணூர் நல்லா இருக்கு. ஒரு வாரம் தான் கிடையாது பாருங்க, சூப்பராக பாருங்க. எவ்வளவு சொன்னீங்க? இது 1.5 கிலோ 100 ரூபா போட்டோம். உங்களுக்கு வந்து 2 கிலோ 120 ரூபா. 2 கிலோ 100 ரூபா போடுங்க. முதலே போயிடும். போடலாம். இல்ல சாமி, அதுலயும் உங்களுக்கு போய் சொல்லணும். ஐயோ மண்ணூர்ல இந்த 150 எக்ஸ்ட்ரா இருக்குது, அது அப்படியே ஒண்ணுதான். இந்தாங்க. நீ 3 கிலோ வாங்கி கூட வேற வெங்காயம் வேணும். அது இதுல இருந்து கலந்துதான் இருக்கு. அது இந்த மூட்டில இருக்கு. இந்தாங்க. ஓகே, உருளை போட்டாச்சு, வெங்காயம் போட்டு. உனக்கு நம்ம புளி 1/2 கிலோ போதுமா இருக்கா? எவ்வளோ அது? இந்த பாருங்க 200 ரூபா போடலாம். 1/2 கிலோ அவ்வளோதான். புளி எவ்வளோ? 1/2 கிலோ 60 ரூபா. வெங்காயம் இந்த ஒரு 3 கிலோ எடுத்துங்க. நிறைய இருக்கு. ஈரத்தில் உள்ள லேயராக போக சரிதான். போச்சுன்னா லட்டு நீ போச்சுன்னா அடுத்த வாட்டி வண்டி வந்தால் 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதான். போடுங்க. 400 ரூபாய் கிலோ. அவ்வளோதான். புளி 1 கிலோ போடுங்க. யோசனை பண்ணி வாங்குவியோ? 110 ரூபா எல்லாம் சேர்த்து 3 கிலோ வெங்காயம் 100. லாபமே 150. 150. தக்காளி தான் 100. 3 கிலோ தக்காளி 50 ரூபா கிலோ. வெங்காயம் 50 ரூபா கணக்கு பண்ணிடுறேன். 3 கிலோ வந்து 150. எல்லாருக்கும் அதான் மட்டும். இங்கே அதான் மட்டும்தான். நாங்கள் வெளியே போட்ட ரேட்லாம் வேற. இந்த ரேட்டு போட்டால் முதல் தராது, லாபம் கிடைக்காதுல்ல. ஆனால் ஒரு லேயராக போயிருந்தது. அடுத்த வாட்டி வந்து வந்தால் ஓசியில் கொடுக்கணும். நீங்கள் சொல்லிட்டேன். பார்த்துக்கலாம். இப்போ காசு எடுத்துகிட்டு வரேன். 1 கிலோ வாங்க போவோம்.